ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இந்த நல்ல நாளிலே இதனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தையும் 28வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். அருமையான பிள்ளைகளே, இந்த வசனத்தை ஆண்டவராக இயேசு பேசினார், உபதேசம் பண்ணினார். இந்த வேத வார்த்தைகள் ஒன்றும் மனிதனால் கை கொண்டு நடக்க முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் பிரசங்கமாகவோ போதனையாகவோ இல்லை செய்தியாகவோ கொடுக்கவில்லை. திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்க மாட்டார் என்று ஆண்டவர் சொன்னபடி இந்த வார்த்தைகளை ஒரு மனிதனால் கை கொள்ள முடியும் என்றுதான் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை சில நம்முடைய மாம்சம் மேலோங்குகிற பொழுது இதெப்படி நடக்கும், இதெப்படி ஆகும் என்று நம்முடைய மனதிலே பலவிதமான போராட்டம் வருவதற்கு நிறைய வாய்ப்புண்டு. இதை நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள். யாரும் பிரசங்கம் பண்ணலாம், யாரும் போதிக்கலாம், யாரும் உபதேசம் பண்ணலாம், எல்லாரும் கொடுக்க முடியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு சொன்ன இந்த வார்த்தையை நாம் கை கொண்டு நடக்கிறோமா என்பதை நாம் ஆராய வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் அதான் ஆண்டவர் சொன்ன, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறதாக. இன்றைய பாருங்க, பிரசங்கங்களை எடுத்து குற்றப்படுத்தி குறை சொல்லி பலவிதமான காரியங்களை நாம் யூடியூப்ல பார்க்கிறோம். ஆனால் நல்ல உபதேசம் பண்ணுகிறார்கள், நல்ல போதனை செய்கிறார்கள், நல்ல செய்திகளை கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த செய்தியை உங்களுக்கென்று நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல், இந்த செய்தி நான் எனக்கென்று உங்கள் மத்தியிலே அனுப்புகிறேன், இது என்னோடு பேசின வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே அனுப்புகிறேன், நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள். நீங்கள் மற்ற விதமாக எடுத்து பார்ப்பீர்களானால் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரிகை செய்யாது. என்ன, இவர் பிரசங்கம் பண்ணுகிறவர் இதில் நடக்கிறாரோ, இப்படி இருப்பாரோ என்று நீங்கள் எடுத்தால் இது உங்களுக்கும் வேலை செய்யாது, எனக்கும் வேலை செய்யாது, கிரிகை செய்யாது. அதனால தேவனுடைய வார்த்தையை நன்கு புரிந்து நாம் சிந்தித்து, தேவன் எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை என்பதை நாம் மனதில் வைத்து செயல்படும். சிலர் நல்லா பிரசங்கம் பண்ணுவார்கள், நல்லா வெளிப்பாடுகளை கொடுப்பார்கள், ஆனால் சில சிக்ஷைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த வசனத்தை கேட்டால் அவர்கள் அதை ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப மனதில்லாது இருப்பார்கள். அதனாலே தான் நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அதாவது இந்த வேதத்தினுடைய தன்மையை நீங்கள் விளங்க வேண்டும். என்னவென்றால், சத்துரு என்றால் அசுத்த ஆவிகளோ பிசாசு, அதை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. மனிதர்களுக்கு மனிதர்களாய் இருக்கிறதான எதிரிகளை சத்துரு என்று வேதம் கூறுகிறது. கிறிஸ்தவன், உண்மையான கிறிஸ்தவன் ஒருதனை உண்மையாய் மன்னிக்க வேண்டும், உண்மையாய் நேசிக்க வேண்டும். இதனுடைய வாழ்க்கையிலே நாம் இதை பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து வாழ்ந்தால்தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு மகிமையான வாழ்க்கையை, ஆண்டவர் சந்தோஷப்படத்தக்கதான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். சும்மா வேத வசனம் என்று சும்மா அடிச்சுட்டு போற ஒரு வாழ்க்கை இந்த வார்த்தை இல்லை. அதனால சொல்லுகிறார் என்னென்றால், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நீங்க பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையில் அது இருக்கான்னு நீங்க சிந்திச்சு பாருங்க. எங்களை யாரும் பகைச்சிட்டால் உடனடியாக பழிவாங்குற எண்ணங்கள் நமக்குள்ளே வருகிறதே அல்லாமல், அவர்களை மன்னித்து இயேசுவை போல, இயேசுவை பாருங்க, தலையில குட்டினவரை மன்னித்தார், கன்னத்தில் அறைந்தவனை மன்னித்தார், முகத்தில் துப்பினவரை மன்னித்தார், ஆணிகளால் அடித்தவனை மன்னித்தார், சிலுவையிலே தொங்க விட்டவனை மன்னித்தார். கடைசியாக சொன்ன, பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள்
இவர்களுக்கு மன்னியும் என்றார். அவருடைய பிள்ளைகள் நாங்கள், இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தோம் என்று சொல்லுகிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம் என்று சொல்லுகிறோம், சுவிசேஷம் அறிவிக்கிறோம் என்று சொல்லுவோம். பலவிதமான காரியங்களை நாங்கள் செய்கிறோம். உண்மைதான், அதற்கு நான் ஒன்றும் எதிராளி அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேணும் என்று தேவன் விரும்புகிறார். நானும் பல பல வருடங்களாக ஜெபம் பண்ணுகிறேன், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேணும் என்று. என்னுடைய நாவு என்னை போலக்கூடாது, பிறர் சொல்ல வேணும். இந்த மனிதன் தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிறார் என்று பிறர் சொல்லுகிற சாட்சியாக இருக்க வேணும். அப்ப அடுத்ததாக சொல்ற, உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதியுங்கள். எங்களை யாராவது சபிச்சால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் என்று பாருங்கள். உடனே எதிர்மாறான காரியங்களை செய்து நோகடித்து சபித்து, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆசீர்வதிக்கிறதை அன்றி சபியாதிருங்கள். இன்றைக்கு உலக அளவில் கிறிஸ்தவர்கள் என்ற பேரளவில் பார்த்தால் பழி வாங்குறதும் சபிக்கிறதும் இந்த வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையில் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னா, நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், சபைக்கு போகிறோம், தசுவாங்க கொடுக்குறோம், காணி கொடுக்குறோம், நாங்கள் பரலோகம் போயிடுவோம் என்று எண்ணுகிறார்கள். நோ, இவைகள் ஒன்றும் உங்களை பரலோகத்துக்குள்ளே கொண்டு போகும் என்று வேத வார்த்தை எங்கேயும் சொல்லவில்லை. வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது? உன்னை ஒரு 28 உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் ஜெபிக்கிறோமா? நல்லது. நீங்கள் இந்த வசனத்தின்படி வாழ்ந்தால், இந்த வசனத்தின்படி நீங்கள் நிறைவேற்றினால் நீங்கள் பாக்கியவான்கள். நானும் பாக்கியவான்களாக இருப்பேன். சும்மா இந்த டைம் இருக்கிறது, ஒரு செய்தியை கொடுப்போம் என்று இந்த செய்தியை நாங்கள் உங்கள் மத்தியிலே கொண்டு வரவில்லை. பல ஜெபங்கள், பல கண்ணீரின் ஜெபங்கள், பல உபவாசங்கள், பல நாட்கள் முழங்கால் இருந்து இந்த செய்தியை ஏன் நாங்கள் உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறோம் என்றால், இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே இருந்து ஒருவரும் ஏமாந்து போகக்கூடாது, ஒருவரும் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது, ஒருவரும் தேவ மகிமையை இழந்து போகக்கூடாது. இந்த வசனத்தின்படி நம்மை வாழ ஒப்பு கொடுத்தால் கர்த்தருடைய ஆவியானவர் மகிமையாய் நம்மை நடத்துவார். இந்த செய்தியை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.